அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் தான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். சாக்லேட் ரவா பர்ஃபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிள். யார் வேணாலும் ட்ரை பண்ணலாங்க. வீட்டில் இருக்க பொருளே தான் எல்லாமே. நான் இன்றைக்கி இதில் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். கொக்கோ பவுடருக்கு பதில் வேறு என்ன யூஸ் பண்ணலான்றது வீடியோ சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ரொம்ப சிம்பிளான அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ரெசிபிங்க இது. இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். நல்ல பொடியான ரவையாக எடுத்துக்கோங்க. உங்களோட குண்டான ரவை தான் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரவையை அரைச்சிட்டு இதுக்கப்புறம் சொல்கிற பொருட்கள்லாம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அடுத்து ஒரு 5-6 பாதாம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி 5-6 முந்திரி பருப்பையும் நம்ம எடுத்துக்கலாம். இதையும் நம்ம சேர்த்துடலாம். இதுக்கப்புறம் ஏலக்காய் 4 எடுத்திருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இது அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ரவை மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும் நமக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் நம்ம எடுத்துக்கலாம். அன்ஸ்வீட்டன் கொக்கோ பவுடருங்க இது. இதோட 1/4 கப் அளவுக்கு பால், காய்ச்சின பால் தான் நான் எடுத்திருக்கேன். இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம், கட்டிகள் இல்லாமல். உங்கள்கிட்ட கொக்கோ பவுட்ரு இல்லை அப்படின்னா சாக்லேட் இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. சாக்லேட்டை இந்த மாதிரி பாலில் கரைச்சி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு. இதுவும் இருக்கட்டும். இதுக்கப்புறம் எந்த பாத்திரம் செட் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருக்கேன். இந்த தான் செட் பண்ண போகிறோம். நெய்யும் தடவி வச்சாச்சு. இதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். நெய் கொஞ்சம் சூடாகட்டும். இதுக்கு மேலே நமக்கு நெய் தேவைப்படாதுங்க இதுக்கு. இதுக்கப்புறம் நெய் சேர்க்குறதும் சேர்க்காமல் இருக்கிறதும் உங்கள் விருப்பம் தாங்க. இதுக்கு மேலே நெய் சதம் நல்லா தான் இருக்கும், ஆனால் இதுவே கரெக்டாக இருக்கும். இப்போது நெய் வந்து உருக்கிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல ரவை, அதை இதில் சேர்த்துடலாம். சிம்லேயே வச்சு நல்லா வறுக்கணும். நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுபடணும், நல்லா வாசம் வரணும், அதுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நல்லா வறுபட்டுச்சுங்க. நல்லா வாசம் வருது. லைட்டாக கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போது இதில் 1 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இது முதவே காய்ச்சின பால் தான். இந்த பால் சேர்த்துக்கலாம். நம்ம 1/4 கப் அளவுக்கு பால் வந்து கொக்கோ போட்டு சேர்த்து நம்ம கலந்து வச்சுருக்கோம். இப்போ வந்து 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கோம். மொத்தமாக 1/4 கப் அளவுக்கு பால் இதில் நம்ம எடுக்கணும். இந்த பாலில் வந்து ரவை வேகட்டும். எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ரவை வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். இங்கே பாருங்களேன், திக்காயிட்டே வருது. இப்போ இதில் நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம். எந்த அளவுக்கு சர்க்கரை சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், ரவை நல்லா வெந்துருச்சு. நான் இன்றைக்கி ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் சர்க்கரையை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்து விடலாம். சர்க்கரை கொஞ்சம் இலகி கெட்டியானது கொஞ்சம் தண்ணியான மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிள் தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், இலகி வந்துகிட்டே இருக்குது. இப்போது நல்லா இலகி வந்துடுச்சு. சர்க்கரை எல்லாம் கரைஞ்சிருச்சு இல்லையா. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல கொக்கோ பவுடரும் பாலும், அதை நம்ம சேர்க்க போகிறோம். நீங்கள் கொக்கோ பவுடருக்கு பதில் நீங்கள் சாக்லேட் கூட எடுத்துக்கலாம். அதுவும் சூப்பராகவே இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். நல்லா கலந்து விடணும். கலந்து விட அதுவே திக்காயிட்டே வரும். வீடியோ மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணியிருக்கேன், கட் பண்ணாமல் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக. இங்கே பாருங்கள், நல்லா திக்காயிட்டே வருது. சீக்கிரமாகவே முடிஞ்சிருங்க. டக்குன்னு வேலை முடிஞ்சிரும். பாத்திரத்தில் ஒட்டாமையும் வருது பாருங்கள்.
பாதம் நல்லா ஒட்டாமல் வந்துருச்சு. நம்ம கரெக்டான பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்ம முதல்ல ஒரு பாத்திரம் செட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் நம்ம இதில் சேர்க்கலாம். எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். இதை நம்ம நெய் தடவி வச்சுருக்கனால டீமோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சேர்த்தாச்சு. இப்போது இதை நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் செட் ஆகணும் இல்லையா, அதுக்காக ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை நம்ம டீமோல்ட் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இது இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா செட் ஆயிடுச்சு. ஓரங்களை மட்டும் இந்த மாதிரி கத்தி வச்சு நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம். ரிலீஸ் பண்ணிட்டேன். ஒரு தட்டை கவுத்தி போட்டு அப்படியே டீமோல்ட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு டீமோல்ட் ஆயிரும். நெய் தடவி வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் ஈஸியாக டீமோல்ட் ஆயிடுச்சு. கண்ணாடி பாத்திரம் தான் எடுக்கணும் இல்லைங்க, ஒரு தட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. பார்க்கும்போது ஒரு கேக் மாதிரி இருக்குது பாருங்கள். நம்ம கட் பண்ணிக்கலாம். எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஷேப்பில் நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். சூப்பரான ஒரு ரெசிபி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். வீட்டில் இருக்க பொருட்கள் தான், ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், அதுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோவும் சேரும். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.